தேவன் இந்த பூமிக்கு எதுக்கு வந்தார்? பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுப்பதற்கு வந்தார். எதற்காக பிள்ளைகளை ஆகும்படி அதிகாரம் கொடுக்க வந்தார்? பிள்ளைகளை உருவாக்குவதற்கு வந்தார். எதற்காக பிள்ளைகளை தர வேண்டும் என்று விரும்பினார்? இந்த பூமியை ஆளுகை செய்வதற்காக. இந்த பூமியின் எதிர்மறையான காரியங்களை அவர்கள் மாத்திரம்தான் துரத்த முடியும். உன்னை புரிஞ்சுக்காங்க, பிள்ளை பரிசுத்தவானா இருக்கலாம், ஆனா பரிசுத்தவான எல்லாம் பிள்ளையா மாற முடியாது. இந்த உலகத்தை மாத்துறது பரிசுத்தவான்களா முடியும்னா, பழைய ஏற்பாட்டில் நூற்றுக்கணக்கான பரிசுத்தவான் இருந்தா சார், உங்க எல்லாரையும் விட பயங்கரமானவங்க. அவங்களால முடியலையே. அவங்களால இந்த உலகத்தை மாற்ற முடிஞ்சிருச்சுன்னா, பிசாசு அழிக்க முடிஞ்சிருச்சுன்னா, பாவத்தை ஜெயிக்க முடிஞ்சிருச்சுன்னா, பாவத்தின் விளைவை மாற்ற முடிஞ்சிருச்சுன்னா, நரகத்துக்கு தப்பு வைக்க முடிஞ்சிருச்சுன்னா, ஏசு ஏன் வராரு? அப்ப பழைய ஏற்பாட்டில் எந்த பரிசுத்தவான்களும் செயின்ஸ் ஆஃப் காடும் செய்ய முடியாததை செய்வதற்கு தான் ஒரு சன் ஆஃப் காட் வந்தாரு. அப்ப அங்கே நீங்க புரிஞ்சுக்கணும், செயின்ஸ் ஆஃப் காடால் செய்ய முடியாது, சன்ஸ் ஆஃப் காடால் செய்ய முடியும். கையை தட்டுவது. ஒன்று புரிந்துகொள் சபையே, நீ புனிதர்களை உருவாக்குவது வீணானது, புத்திரர்களை உருவாக்கு. புத்திரத்துவம் வரும்போது புனிதத்துவம் தானாய் வளரும். ஆனால் புனிதத்துவம் வரும்போது புத்திரத்துவம் வராது. புத்திரத்துவத்தை விட்டுட்டு புனிதத்துவத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா, புனிதத்துவம் தான் புத்திரத்துவத்தை விட மேலானது அப்படின்னு நினைக்கிறான். அதான் பவர்ஃபுல்லானது அப்படின்னு நினைக்கிறான். ஆவியானவர் சொன்னாரு, 1000 புனிதர்கள் வந்தாலும் ஒரு புத்திரனுக்கு சமமாகாதரா. கையை தட்டுங்க ஒரு காமை. இந்த உலகத்துல பிசாசும் கூட புனிதர்களை பார்த்து பயப்படுறது கிடையாது, புத்திரனை பார்த்து தான் பயந்தான். எங்கே பிசாசு தோற்கடிக்கப்பட்டான்? புனிதர்களால் அல்ல, புத்திரனாய். கையை தட்டி கத்தரன்னு சொல்லுமாமே. இயேசு பாடிலி டிரான்ஸ்ஃபிகர் ஆனாரு. அதை பார்த்து இவங்க மைண்டு எப்படி மென்டலி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனான்னு சொல்றாங்க. ஒரு புத்திரன் நிக்கிறான், 2 புனிதன் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவன் பார்த்தவன் 3 பேருக்கு ஆளுக்கு ஒரு கூடாரம் போடுவோம் அப்படின்றான். அவன் என்ன நினைச்சிட்டான்? புனிதனும் புத்திரனும் ஒண்ணு நினைச்சிட்டான். அவன் இப்படி சொன்னான் பாருங்க, வாயை திறந்து. அவங்க வந்திருந்தவங்க கூட இன்னும் 1/2 மணி நேரம் இருந்துட்டு போயிருப்பாங்க. கர்த்தர் சொன்னா, ஐயோ 3 பேருக்கு ஒரே கூடாரம், அது எப்படா புனிதனையும் புத்திரனை ஒன்னாக்குவ? அவன் 1000 தான் இருந்தாலும் புனிதன் தான்டா, நடுவில் நிக்கிறதாண்டா என் புத்திரன் அப்படின்னு கையை தட்டு கர்த்தர். பவுல் சொன்ன இயேசு நாமத்தை சொல்லி வெளியே போ அப்படின்னு ஒண்ணு டக்குன்னு எந்திரி சொல்லுது, எனக்கு பவுல தெரியும். சரியா? நீ சொன்னிய இயேசு, அவரையும் தெரியும், இயேசுவை தெரியும், அவருடைய பிள்ளையாகிய பவுலையும் தெரியும். இயேசு சிலுவையின் தலையை நசுக்கினாரு, அதை மீறி நான் நின்றுகிட்டு இருக்கிறேன்னா அந்த உரிமையை கேட்கிறேன், என் பிள்ளை வந்திருக்காங்க, 2 பேரையும் தெரியும். ஆமா, நீ யார்றான்? நீ யார்றா? நான் ஒரு புனிதன். நீ யார்றா? கட்ட போறேன், இப்ப நீ கட்டி இந்த வேட்டியை நான் அவுக்க போறேன்ட்டான். கொஞ்ச நேரத்துல ட்ரெஸ் எல்லாம் உறிஞ்சிட்டு நிர்வாணமா ஓடிட்டாங்க. மகனே மகளே, இந்த உலகத்தை மாற்றக்கூடிய வல்லமை, பிசாசு இந்த பேண்டமிக்கை துரத்தக்கூடிய வல்லமை புத்திரர்களுக்கு தான் இருக்கு. அன்புக்குரியவர்களே, ஒரு சில வார்த்தைகளை நாம் வாசித்து இன்ற நாளில் உங்கள் மத்தியில் நான் தேவனுடைய வார்த்தையை பேச விரும்புகிறேன். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், இந்த உலகம் ஒரு ப்ரெஷரில் இருக்குது. இந்த உலகம் ஒரு எதிர்மறையான தாக்குதலில் இருக்குது. இந்த உலகம் மிகப்பெரிய ஒரு மூச்சு திணறலிலே, அடுத்தடுத்த பிரச்சனைகளினாலே அது என்ன செய்வோம் என்று தெரியாத ஒரு இடத்தில் இருக்கிறது. ஒருபுறம் எதிர்மறையான வியாதி, அதை சமாளித்துக் கொண்டிருக்கும் போது அடுத்த கட்ட வியாதியை போன்ற ஒரு விஷயம், ஒரு வியாதி. இதற்கிடையிலே ஒரு பெரிய அண்டார்டிகாவில் பெரிய ஒரு பனிப்பாறை உடஞ்சி அப்படியே மூவ் ஆகுது. பனிப்பாறை உடஞ்சி மூவ் ஆனால் என்ன சார்? உடஞ்சி மூவ் ஆனால் என்னென்னா, அதனுடைய நீளம் 200 கிலோமீட்டர்ன்றாங்க, அகலம் 20 கிலோமீட்டர்ன்றாங்க. டெல்லி மாதிரி 3 சைஸ் பெருசாக அந்த பாறை அப்படியே மூவ் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் அப்படியே கரைஞ்சிச்சுன்னா பல சிட்டியை முங்கிருன்றாங்க. இப்படி ஒரு விஷயம் இந்த பக்கம்.
அந்த பக்கம் பார்த்தா இஸ்ரேல் என்ன செய்கிறாங்க, குண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க அங்கே இருக்கிறாங்க. நான் யோசித்தேன், ஆண்டவரே நாங்களாச்சும் நினச்சா உயிரை காப்பாற்றுறதுக்கு வீட்டுக்குள்ளே இருந்துட்டோம்னா உயிரை காப்பாற்றிடலாம். அவன் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா எந்த நேரம் குண்டு விடுவோம்னே தெரியாது. பாருங்க, நம்மளோட மோசமாக இருக்கான். நம்ம கூட வந்து நினச்சா உயிர் வாழலாம். இந்த வியாதி வேணும்னு நினச்சா போய் எங்கேயாச்சும் வந்து மீன் மார்க்கெட்டில் கட்டி உருண்டு ஒரு சாகணும்னு நினச்சா அப்படி செத்துக்கலாம். இல்லை உயிர் வாழணும்னு நினச்சா வீட்டில் இருந்துக்கலாம். ஆனால் இஸ்ரேலில் அவன் உயிர் அவன் கையிலே இல்லை. ஏதோ லிட்டில் பிட் பெட்டர் பிளேஸ் ஃப்ரம் வென் கம்பேர் வித் தம். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இதெல்லாம் தேவனுடைய திட்டமானா இல்லவே இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் தேவன் தீர்க்கதரிசனம் சொன்னார். ஆமாம், தேவன் தான் தீர்க்கதரிசனம் சொன்னார். யார் இல்லைன்னது? ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், தேவன் தானே சொன்னார். ஆமாம், தீர்க்கதரிசனம் தானே. ஆமாம், அப்போ ஏரோது அவர் தான் அனுப்பிச்சாரோ? அது எப்படி சார்? ஏரோது கொல்லுவான்னு தான் சொன்னார் சார், ஆனால் அவர் அனுப்பலை சார். தெரியுதுல, அப்படி தான் கடைசி நாட்கள் இதெல்லாம் நடக்கும் தான் சொன்னார். இதெல்லாம் நான் அனுப்புவேன்னு சொல்லலை. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமே நாமே. நீ அனுப்புவேன் வந்து நடக்கும் அவர் சொன்னதை நீ அனுப்புவேன் எப்படி நினச்சிருக்கலாம்? சரி, அவர் சொன்னார்ல, சொன்னது நடக்கும்ல. சரி, அவரே அனுப்பலன்னு வச்சுக்குவோம், பிசாசுனே வச்சுக்குவோம். ஆனால் சொன்னது நடந்தானே ஆகணும். நடந்தா ஆகணும்னு கிடையாது. அங்கனுக்குள்ள குழி இருக்குப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? விலகி போப்பான்னு அர்த்தம். ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீ தப்பித்து எகிப்துக்கு ஓடிப்போன்னு அர்த்தம். ஸோ தேவன் எதிர்மறையான தீர்க்கதரிசனம் சொன்னா அதை மாற்ற முடியும்னு அர்த்தம். கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம். இந்த நினிவே வந்து 40 நாள்ல அழிக்கப்பட்டு போகும் என்று சொன்னபோது அதை அழிப்பதற்காக தேவன் சொல்லவில்லை. ஜனங்கள் எல்லோரும் சேர்ந்த தீர்க்கதரிசனத்தை மாற்றுவதற்காக சொன்னார். சொன்னது பிதாதானா? சொன்னது பிதாதான். மாற்றினது யார்? பிதாதானா? மாற்றுறதும் பிதாதான். கையை தட்டு. நினிவே நகரத்தில் சொன்ன தீர்க்கதரிசனம் மாறும் என்ற உலகத்தின் அழிவை குறித்து தேவன் சொன்ன தீர்க்கதரிசனம் மாறும் என்று நான் சொல்லுகிறேன். நீங்க சொல்றீங்களா? நான் மட்டும் சொல்லல, இயேசுவும் அதான் சொன்னார். எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா சொன்னாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் இந்த நாட்கள் குறைக்கப்படும். It will change. There we can make an alteration in this. எல்லா ஒர்க்லையும் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ண முடியும். என் அன்புக்குரியவர்களே, so chosen people can change the atmosphere. ரிமானா ஹாந்து நேமா ஹாத்தராபாலாபாதியாங்கராபாலாபாதுராபாலாபா. நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா இது வந்து பல வருஷமாக போகும். ஆனால் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் பல வருஷமாக நடக்க போகிற இந்த வியாதி சில நாட்களில் முடியுது. நம்ம குறைச்சிட்டோம். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்மறையான காரியங்கள் தேவனால் சொல்லப்படுகிறல்ல. இப்படி ஒரு சூழ்நிலை ஆனால் இருக்குது. அப்போ இந்த முழு உலகமும், உலகம்னா நான் மனிதனை மட்டும் சொல்லல, ஈவன் இந்த பிராணிகள், இந்த இயற்கை, இந்த மரங்கள், இந்த மண் எல்லாமே எங்களை விடுவிக்க யாரும் வரமாட்டாங்களா என்று காத்திருக்கு. யாரும் வரமாட்டாங்களான்னு அது காத்திருக்கல. அது ரொம்ப தெளிவாக இருக்கு. சர்வ சிருஷ்டியும் தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறது. கரங்களை தட்டி காத்திருக்கிறேன் சொல்லுவோம். யார் இந்த உலகத்தை மீட்க முடியும்? யார் இந்த சிருஷ்டிகளை இந்த பிரச்சனையில் விடுவிக்க முடியும் என்றால் the sons of God, அதாவது தேவனுடைய புத்திரர்கள். வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிப்போம். நான் வாசிக்கிறேன். 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மேலும் தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. ஆகவே எல்லா உயிரினங்களும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு காத்திருக்குதான். ஏன்னா அந்த புத்திரர்கள் தான் இந்த அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து தங்களை விடுவிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது ஏன் தேவபுத்திரர் வெளிப்பட காத்திருக்குது பாருங்க. திரும்ப வாசிக்கிறேன். தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறது. அது ஏனென்றால், ஏன் புத்திரனுக்கு காத்திருக்கு அப்படின்னா, சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது இந்த மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினாலே சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. ஆமென். எல்லாம் பிரசவ வேதனைப்படுதான். யாருக்காக? அதுக்கு தெரியுது, தேவ புத்திரர்கள் வந்தா நம்மளை காப்பாற்றுவாங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த வசனம் நமக்கு மிகவும் பரிச்சயமான வசனமாக இருக்கலாம். ஆனால் நான் இதிலிருந்து சொல்ல வருகிற ஒரு புதிய விஷயத்தை இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 8:19 சொல்கிறது, சர்வ சிருஷ்டியும் தேவபுத்திரர் வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறது. அப்ப இந்த உலகம் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறது என்றால்,
சபையானது எதை இந்த உலகத்திற்கு உருவாக்கி தர வேண்டும்? தேவனுடைய புத்திரர்களை இந்த உலகத்திற்கு உருவாக்கி தர வேண்டும். If the need is sons of God, the church must produce the sons of God. ஆனால் ஒரு மிகவும் கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், the pathetic thing is, இந்த உலகம் sons of God, இந்த சபையானது sons of God இந்த உலகத்துக்கு கொடுக்கறதை விட்டுட்டு saints of God உருவாக்கிட்டு இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகத்தை செயின்ட்ஸ் தான் வந்து என்ன செய்வாங்க, சரி பண்ண முடியும்னு சொல்லி எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, உங்கள் எல்லா ஜெபங்களிலும் உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள், நீங்கள் உங்களை தூய்மையாக்குங்கள். ஏன்னா அவங்களோட நம்பிக்கை எல்லாம் பாருங்க புனிதத்துவத்திலாம் இருக்கு, குமாரத்துவத்தில் இல்லை. அதனால தான் இந்த உலகம் இன்னும் பேண்டமிக்கில் இருக்கு, இன்னும் இந்த பிரச்சனையில் இருக்கு. சபையானது இந்த உலகத்தை விடுவிக்க முடியவில்லை. Because when the need is sons of God, the church is trying to make the saints of God. எது தேவையோ அதை இந்த உலகத்திற்கு சபையானது தரவில்லை. ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா மதங்களுக்கும் கிறிஸ்தவத்திற்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? எல்லா மதங்களும் saints of God, அதாவது பரிசுத்தவான்களை உருவாக்குவதற்காக தான் எல்லாமே சொல்லி தருது. ஆனால் கிறிஸ்தவம் மட்டும்தான் sons of God உருவாக்குது. தேவன் இந்த பூமிக்கு எதுக்கு வந்தார்? பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுப்பதற்கு வந்தார். எதற்காக பிள்ளைகளை ஆகும்படி அதிகாரம் கொடுக்க வந்தார்? பிள்ளைகளை உருவாக்குவதற்கு வந்தார். எதற்காக பிள்ளைகளை தர வேண்டும் என்று விரும்பினார்? இந்த பூமியை ஆளுகை செய்வதற்காக. இந்த பூமியின் எதிர்மறையான காரியங்களை அவர்கள் மாத்திரம்தான் துரத்த முடியும். நாட் ஜஸ்ட் செயின்ட் ஆஃப் காட். ஒன்று புரிஞ்சுக்காங்க, பிள்ளை வந்து பரிசுத்தவானா இருக்கலாம், ஆனால் பரிசுத்தவான எல்லாம் பிள்ளையா மாற முடியாது. ஏனென்றால் இந்த சன் ஆஃப் காடுக்கு செயின்ட் ஆஃப் காடாக மாறுறது ஈஸி. ஏன்னா அவனுக்குள்ளே இருக்கிற அந்த வித்து அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல இவர்களுக்குள்ள அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். இவன் ட்ரை பண்ணவே வேணாம், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சன் ஆஃப் காடை சர்ச்சு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிச்சுன்னு வச்சுக்காங்களேன், செயின்ட் ஆஃப் காட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் செயின்ட் ஆஃப் காட்லேயே நீ கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கனால தான் இந்த உலகத்தை உன்னால் ஆளுகை செய்ய முடியல, இந்த உலகத்தை மாற்ற முடியல. எல்லா மதமும் செயின்ட் ஆஃப் காடை பேசிக்கிட்டு இருக்கும்போது, அதாவது நீதிமான்களை உருவாக்க, அதாவது இன்னும் சொல்லப்போனால் வந்து சன்மார்க்கனை உருவாக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, கிறிஸ்தவம் மாத்திரம் பிள்ளைகளை உருவாக்கும்படி இந்த பூமிக்கு கடந்து வந்தது. ஏனென்றால் தேவன் தம்முடைய சாயலின்படி அவனை படைத்தார். ஏனென்றால் அவனை தன்னுடைய குமாரனாக, குமாரத்தியாக அவனை படைத்தார். அந்த குமாரத்துவத்தை அவன் எழுந்து போன போது தான் உலகம் அவனுடைய கண்ட்ரோலுக்கு வெளியில் போச்சு. மறுபடியும் இயேசு குமாரத்துவத்தை கொண்டு வந்த உலகம் கண்ட்ரோலுக்குள்ள வரும். சபையானது இன்றைக்கு சன்ஸ் ஆஃப் காடை பற்றி பேச வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய பிள்ளை என்பதையும் குமாரன் என்பதையும், அவர்களுக்கு இந்த உலகத்தின் மீது அதிகாரம் இருக்கிறது என்பதையும் சபை இன்னைக்கு பேசுவதை விட்டுட்டு, நீ உன்னை பரிசுத்தப்படுத்து, நீ பரிசுத்தவானாகு, உன் பாவத்தை கழுவு என்று சொல்லி சபை வேறொரு திசையில் போய் கொண்டு இருக்கிறது. தண்ணியே இல்லாத இடத்துல தோண்டிக்கிட்டு இருக்கு. ஆனா நீர்வளம் பொருந்திய இடத்துல நீ கையில் வைக்கும்போது தண்ணீர் வர காத்து இருக்கிறது. என்றைக்கு சபையில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் நான் தேவனுடைய பிள்ளை, இந்த பூமியை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, என் பாவங்களுக்கான கரையத்தை இயேசு சிலுவையில கொடுத்து எங்களை பரிசுத்தவான்களை மாற்றி இருக்கிறார், நாங்கள் பிள்ளைகளாக இருக்கிறோம், புத்திரர்களாக இருக்கிறோம், இந்த பூமியின் அடிமைத்தனத்திலே சாபத்தை நீக்குவதற்காக கர்த்தர் இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார் என்று என்றைக்கு சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் புரிய ஆரம்பிக்கிறானோ, இந்த உலகத்தில் இருக்கிற வியாதிகள் மறையும் என்று நான் சொல்லுகிறேன். என் மருகனே, மகளே, இந்த சூழ்நிலையில் கூட உன்னுடைய நீ யார் என்று புரிஞ்சுக்கிறாட்டி நல்ல நாளில் எப்படி புரிஞ்சுக்குவோம்? இப்பவே பிரச்சனை வரும்போதே நாம் பிள்ளை என்பதை உணராம திரும்ப 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 வந்து பரிசுத்தவான்களை உருவாக்குகிறோம் என்கிற பெயரில் உருவாக்கவும் இல்லை. பல வருஷமா ஃபாஸ்டிங் பேரில் பாவத்தை கழுவுன்றாங்க. இதில் ஒருத்தன் கூட வந்து அடுத்தடுத்த ஃபாஸ்டிங் பேரில் அத்தனை பேரும் பாவியாவே தான் வராங்களா? எனக்கு புரியல. ஒருத்தன் கூட நீதிமான் ஆகலையா? ஆக மாட்டேன், ஆக முடியாது. ஏனென்றால் மனிதன் தன் சுய முயற்சியிலே மாறவே முடியாது. 50 நாள் 60 நாள் ப்ரேயர் பண்ணிட்டு 61வது நாளும் பாவத்தை கழுவுனா, அப்போ இதுலேருந்து ஒன்றை நீங்கள் ஒத்துக்கிறீங்க, நம்மளால் சுய பலத்தில் நீதிமானாக முடியாது. அப்போ தேவ நீதி நமக்குள்ளே வந்துருச்சு. ஏன்னா பிள்ளைன்னு வந்தோன்னா அந்த 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 நீதி எனக்குள்ளே கடந்து வருது. அவருடைய காரியங்கள் எனக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கிறது. தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அது டிரான்ஸ்ஃபர்மேஷன். ரூலிங் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அது பிள்ளை என்கிற அதிகாரத்தில் வருவது. அங்கே பரிசுத்தத்துக்குலாம் ஒரு வேலையும் கிடையாது. மறுரூபத்தில் பரிசுத்தத்துக்கான வேலை இருக்குது. உலகத்தை ஆள்றதில் பிள்ளைன்ற இடம் மட்டும்தான் வேலை செய்யும். கையை தட்டுங்க ஒருத்தர். ஆமென். இந்த உலகத்தை மாற்றுறது பரிசுத்தவான்களாக முடியும்னா, பழைய ஏற்பாட்டில் 100கணக்கான பரிசுத்தவான் இருந்தா சார், உங்கள் எல்லாரையும் விட பயங்கரமானவங்க, அவங்களால முடியலையே.
அவங்களால இந்த உலகத்தை மாற்ற முடிஞ்சிருச்சுன்னா, பிசாசை அழிக்க முடிஞ்சிருச்சுன்னா, பாவத்தை ஜெயிக்க முடிஞ்சிருச்சுன்னா, பாவத்தின் விளைவை வந்து மாற்ற முடிஞ்சிருச்சுன்னா, நரகத்துக்கு தப்புவிக்க முடிஞ்சிருச்சுன்னா, ஏசு ஏன் வராரு? அப்போ பழைய ஏற்பாட்டில் எந்த பரிசுத்தவான்களும் செயின்ட்ஸ் ஆஃப் காடும் செய்ய முடியாததை செய்வதற்கு தான் ஒரு சன் ஆஃப் காட் வந்தார். அப்போ அங்கேயே நீங்கள் புரிஞ்சுக்கணும், செயின்ட்ஸ் ஆஃப் காடால் செய்ய முடியாது, சன்ஸ் ஆஃப் காடால் தான் செய்ய முடியும். கையை தட்டு வருதவருக்கு ஆமென் 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 ஆமென். ஆகவே நண்புக்குரியவர்களே, இந்த உலகம் எதை தேடிக்கொண்டிருக்கிறது? இந்த உலகம், இந்த இந்த அடிமைத்தனத்தில் இருக்க உலகம் தேவ புத்திரர்கள் வெளிப்படுவாரியா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கு. எத்தனையோ பேர் அந்த புத்திரத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு எந்திரிச்சு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் சபை என்ன செய்யுது? புத்திரர்களை உருவாக்காம சுத்தர்களை உருவாக்குறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு மெஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு சார், அந்த ரிப்பேர் பண்ணுறதுக்கு 3ஆம் நம்பர் ஒரு நட்டை கலட்டணும், அதுக்கு 3ஆம் நம்பர் ஸ்பேனர் தேவை. 3ஆம் நம்பர் ஸ்பேனர் தேவைன்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது ஃபேக்ட்ரியில் 8ஆம் நம்பர் ஸ்பேனரை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. 100, 200, 300, 400 அவங்க கொண்டு வர 5 ஸ்பேனர் 8ஆம் நம்பர் ஸ்பேனர் திறக்க முடியாது. ஒரு 3ஆம் நம்பர் ஸ்பேனருக்கு இல்லாத இடத்துல 8ஆம் நம்பர் ஸ்பேனர் 10 வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. அப்படித்தான் ஒரு சன் ஆஃப் காடு, அவனால அந்த உலகம், சன்ஸ் ஆஃப் காடால அந்த உலகம் டெலிவர் ஆகும். அந்த இடத்துல நீ செயின்ட்ஸ் ஆஃப் காடு 100 பேரை கொண்டு வந்தால் நடக்காது. செயின்ட்ஸ் ஆஃப் காடில் உலகத்தை மாற்ற முடியாது. அப்படி முடிச்சிருந்தா பழைய ஏற்பாட்டில் முடிச்சிருப்பாங்க. எங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும்? சன்ஷிப், புத்திர சுவீகாரத்திலே ஜனங்களை அதற்கு நேராய் திருப்பக்கூடிய கடமை இருக்கிறது என கண்பான தேவனுடைய ஊழியர்களே. இன்றைக்கு சபை தலைவர்கள் எங்க நடத்துறாங்களோ அங்கதானே சபை நடக்கும். சபை தலைவர்கள் இன்றைக்கு எதை நோக்கி நடத்த வேண்டும்? நாம் நித்திய மீட்பை அடைவதற்கு அவர் காரணராகி, ரொம்ப அழகா இருக்கு பாருங்க, அவர் காரணராகி நம்ம நித்திய ரட்சிப்பு அடைகிறதுக்கு காரணம் எதுவும் இல்லை. காரணம்னா ஆக்ஷன். there is no more any reason. காரணத்தினால நீங்க நித்திய ரட்சிப்பு அடையல, காரணரால நித்திய ரட்சிப்பு அடைஞ்சீங்க. நான் இதை செஞ்சேன்னா இதுதான் காரணம், நான் எதுவும் செய்யல, ஒருத்தர் இதை செஞ்சார்னா அவர் தான் காரணர். அப்ப நித்திய ரட்சிப்பு அடைவதற்கு காரணம் ஒண்ணுமே கிடையாது, காரணர் தான் இருக்காரு. அப்படித்தான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, தேவ பிள்ளைகளா இருப்பது தான் இன்னைக்கு முக்கியத்துவம். அதுதான் இந்த உலகத்தை விடுவிக்க போகுது. அதை விட்டுட்டு நீங்க வந்து செயின்ட்ன்ற ஏரியாவில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. நான் சொல்றேன் அது முக்கியத்துவம் இல்லைன்னு, அது முக்கியம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது இந்த உலகத்துக்கு பயன்படாது, இந்த உலகத்தை மாத்திரக்கு பயன்படாது, வியாதியை தோற்றத்துக்கு பயன்படாது. பிள்ளை என்பதனால் மட்டும்தான் இந்த உலகத்தை மாற்ற முடியும். நீங்க சொல்ற செயின்ஸ், அந்த ஹோலினஸ் தானா வரும். நீங்கள் பாருங்கள், காலையில் நான் கிளம்பும்போது நான் சீப்பு எடுத்து தலையை சீவிட்டு இருக்கிறேன். உடனே என் பையன் அப்படியே பின்னாடியே அவனும் அதே மாதிரி அப்படின்றான். அப்புறம் நான் கண்ணாடியில் நின்று வேகமாக சட்டையை போட்டு பட்டனை மாட்டுறேன். அவன் பட்டனை இப்படின்றான். அதுக்கப்புறம் சரி அவன் இப்படி செய்கிறானே, யார் என்னென்ன செய்கிறான்னு பார்ப்போம்னு என் ஒய்ஃப் நீங்கள் பேண்ட்டை செட் பண்ணுங்க, என்ன செட் பண்ண, அவனும் அதே மாதிரி அப்படின்றான். நான் செய்கிறதெல்லாம் சரி, அவன் யார் சொல்லிக் கொடுத்தது? யார் சொல்லிக் கொடுத்தது? அதனால் நான் எதை செய்யணும்? காலையில் ஒர்ஷிப்பில் நான் கீபோர்டு வாசிட்டு எல்லாம் உட்காந்து நாங்கள் ஒரு 5 பேர் 4 பேர் ஜெபம் பண்ணுவோம். உட்காந்தோன்னா அவன் கீபோர்டை கொண்டு பக்கத்தில் உட்காந்துறான். அவன் கீபோர்டை பக்கத்தில் உட்கார்றது பெரிய விஷயம் இல்லை. இடையில போய் நான் ஜான்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போவேன். ஜான் கொஞ்சம் ஸ்கேலில் பாடுங்க, இல்லை கொஞ்சம் சவுண்டை கை தட்டுற ஏதோ சொல்ல போவேன். இல்லை நான் அவர்கிட்ட போனேன், இவனும் கீபோர்டை விட்டு எந்திரிச்சு பக்கத்தில் நிற்கிறது. திரும்ப நான் பேசி திரும்பணுன்னு அவனும் திரும்ப உட்காந்துக்கிறது. இதெல்லாம் எப்படி வருது? தானா வருது. அவனை டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லை. அப்படித்தான் ஹோலினஸ்ன்றது இஸ் அ ப்ராஃபிட். பைபிள் சொல்லி பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். நீங்க அதையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு குமாரத்துவத்தை விட்டு விட்டீர்களே. குமாரத்துவத்தை பாருங்க, இவன்ட்ட என்னுடைய ஆக்ஷன் தெரியுது. என் ஆக்ஷன் தெரியலன்னா கூட என் பிள்ளை தான், ஏன்னா சீடு இருக்கு. ஆனால் வெளியில் ஒருத்தர் என்ன மாதிரியே பேசலாம், என்ன மாதிரியே செயல்படலாம், எனக்கு பிள்ளையாயிட முடியாது. ஆக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஏன் இதை பேசுறேன்? நான் இன்னைக்கு உலகம் ஒரு தேவையில் இருக்கு. என்ன தேவை? சன்ஸ் ஆஃப் காட் தேவை. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர், அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஸோ பிள்ளையோட தேவையும் புத்திரனுடைய தேவையும் இந்த உலகத்தில் இருக்குது. இந்த நேரத்தில் நீ போய் பரிசுத்தவான உருவாக்கிட்டு இருக்கிய மகனே மகளே. எத்தனை அறியாத ஜனங்கள் திரும்ப 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 தன்னை குளிப்பாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. தன்னுடைய அதிகாரம் என்ன, தான் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை குறித்த அறிவில்லாமல் சபையானது தவறான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. வருத்தமாக இருக்கிறது. ஆகையால தான் ஒண்ணுமே செய்ய முடியாமல் நின்றுகிட்டு இருக்கிறோம். சபை எதுவும் செய்ய முடியல. ஏன்னா சபை வருஷம் ஃபுல்லா அவனை பாவின்னு சொல்லி வச்சுட்டீல.
நீ என்ன விதைச்சியோ அதைத்தான் அறுப்ப. வருஷம் ஃபுல்லாக பாவி பாவின்னு சொன்னனால சபையில் இருக்கவனெல்லாம் பாவின்ற உணர்வில் இருக்கிறான். அவனால் எந்திரிச்சு இது ஏன் எங்கள் அப்பன் சொத்துரா, நீ எப்பட்றா இந்த உலகத்தில் வந்து நீ வியாதியை கொடுக்க முடியும், நீ யாரா எங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லை. ஒருத்தனை எந்திரிச்சு கேட்க முடியல. இன்றைக்கு ஏதோ தேவன் கிருபையில் எழுப்பிட்டு இருக்கிறாரு. இது என்னுடைய பூமி, என்னுடைய தகப்பன் எனக்கு கொடுத்த பூமி. இதில் எப்படி வந்து மற்றவர்கள் வந்து பாருங்க, நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் மாமா பையன் அத்தை பையன் வீட்டுக்கு போகும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸோடு நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ சைக்கிளில் தான் அவன் போயிட்டு ஸ்டாண்டை போட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன செஞ்சுருவாங்க, பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியாமல் பூட்டி சாவி எடுத்துருவாங்க. சாவி எடுத்த உடனே நான் பேசி முடிச்சுட்டு கிளம்புவேன். அப்போ சின்ன பையன் 8th 9th 10th படிச்சுக்கிட்டு போய் நினைக்கிறேன். கிளம்புற நேரத்தில் வந்து சாவி என்ன செய்ய மாட்டாங்க, சாவி எங்கன்னு தேடுவேன்ல, ஏய் சாவியை கொடுப்பா அப்படின்னு தெரியும் என்ன எடுத்திருக்கான்னு. உன்னை ஏன்ட்ட இல்லைப்பா அவன்கிட்ட கேளுன்னு, அவன்கிட்ட குடியானு, அவன் ஏன்ட்ட இல்லை அவன்கிட்ட தான் தெரியணும். இப்படியே 4 பேர் என்னை சுற்ற விடுவாங்க. கடைசியே சாவி தாயா நான் போகணுமியா அப்படின்னா, அப்படியா அப்போ இந்த சைக்கிள் ஒரு 3 ரவுண்டு அடி உனக்கு தந்துடுறோம் அப்படின்வாங்க. சைக்கிளில் 3 ரவுண்டு அடிக்கணும், சைக்கிளை வச்சு நான் சுற்றணும். அதுக்கப்புறம் தான் நினச்சேன் அந்த கடை வரைக்கும் போய்ட்டு வா அப்படின்வாங்க. அடுத்த என்ன சாய் அந்த பொண்ணுகிட்ட போய் தண்ணி வருதான்னு கேட்டு வா, அவங்க சொல்கிறதெல்லாம் நம்மளை செய்ய விடுறது. அது ஏன் சாவியை நான் வாங்குறதுக்கு இதெல்லாம் நான் ஏன் செய்யணும்? அப்படித்தான் இந்த பூமி ஏன் பூமி. இதில் வியாதி வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும், எப்படி பண்ணணும்? நீ யாரா எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க? பிசாசை பார்த்து சொல்கிறேன். நீ யாரா வந்து இத்தனை நாளில் போவேன்னு டைம் சொல்கிறது, இத்தனை நாளில் இந்த வியாதி சரியா, நீ யார் சொல்கிறது? பிசாசே. நான் பிசாசோட பேசுகிற பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த உலகம் என் தகப்பன் எனக்கு கொடுத்த பூமி. இயேசு நாமத்தில் கரத்தை எடு. நீ நீதிமானா? அது உனக்கு தேவையில்லாதது. நான் தேவனுடைய பிள்ளை, அதுதான் இங்கே விஷயம். ஆமேன். உங்கள் நிலம் சார், உங்கள் நிலம் வந்து 10 ஏக்கர் நிலம். அந்த ஒருத்தர் வந்து 10 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறாரு. அந்த ஏக்கரில் இன்னொருத்தன் போய் குடிசை போட்டான். உடனே ஒரு போய் அந்த மனுஷன் ஒரு புறஜாதி, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அவன் ஒரு தம்மை போட்டுட்டு நேராக போய் எங்கள் அப்பா வீட்டில் குடிசை போட்டிருக்க எர்ரா குடிசை அப்படின்னோடனே அந்த குடிசையை போட்டவன், நீ தான் சிகரெட் குடிக்கிறீல்ல, உனக்கு எப்படி நான் வந்து இடத்த தர முடியும்னா, என்னது சிகரெட் குடிக்கிட்டா எடுத்து தர மாட்டியா? நான் ஒரு புறஜாதியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் சுருட்டு கூட குடிப்பேன்டா, ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்க, இது எங்கள் அப்பா வீட்டு இடம், கொன்னே போடுவேன். ஏரியாவை காலி பண்ணுறியா? அப்போ அப்படியே சிகரெட்டை பற்ற வச்சு குடிசை எரிச்சிடவான்னு கேட்பானா இல்லையா? ஆமாம். அப்போ நீதிமான் என்பது எங்கே பயன்படும்? குடும்பத்துக்குள்ள, சொசைட்டியில் அவன் நல்பெயர் எடுக்க வேண்டிய இந்த காரியங்களுக்கெல்லாம் அது பயன்படும். ஆனால் உரிமை பாராட்டுவதற்கு பிள்ளை என்பது மட்டும்தான் பயன்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். சபையானது உலகத்தை ஆளுவதன் ரகசியத்தை புரிந்து கொள்ளாமல் திரும்ப திரும்ப நீதித்துவத்தையும் பரிசுத்தத்துவத்தையும் கொண்டு போய் ஆளுகையோட கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறான். இல்லை, அவருடைய பிள்ளைகள் அவர்களை இந்த உலகத்தை ஆளுவார்கள். என் அருமையான தேவனுடைய சபையே, சர்வ சிருஷ்டியும் புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு தேடிக்கொண்டிருக்கும் போது நீ பரிசுத்தவான்களை உருவாக்குறேன் என்ற பெயரிலே அது உருவாக்க முடியல. வருஷம் ஃபுல்லா ஜெபிச்சும் ஒரு பரிசுத்தவானை உருவாக்க முடியல. என் அன்புக்குரியவர்களே, அதை புரிந்து கொள்ளுங்கள். மற்ற மதங்களுக்கும் நம்முடைய மதத்துக்கும் மிகப்பெரிய அல்டிமேட் டிஃபரன்ஸ் இஸ் they are making saints of God, but Christianity makes the sons of God. இப்போ இன்னைக்கு சபை ஏன் இன்னைக்கு வந்து புத்திரத்துவம்ன்றதை விட்டுட்டு புனிதத்துவம் போயிட்டான். இப்படி வைக்கலாம், புத்திரத்துவமா புனிதத்துவமா, சூப்பர் டைட்டில். புத்திரத்துவத்தை விட்டுட்டு புனிதத்துவத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா, புனிதத்துவம் தான் புத்திரத்துவத்தை விட மேலானது அப்படின்னு நினைக்கிறான். அதுதான் பவர்ஃபுல்லானது அப்படின்னு நினைக்கிறான். ஆவியானவர்கிட்ட சொன்னாரு, 1000 புனிதர்கள் வந்தாலும் ஒரு புத்திரனுக்கு சமமாகாதரா. கையை தட்டுங்க ஒருவருக்கு. ஆமென், ஆமென், ஆமென். நான் பழைய ஏற்பாட்டில் 100,000 புனிதர்கள் இருந்தாங்க, ஆனா ஒரே ஒரு புத்திரன் இறங்கினார் பாருங்க. சகல தூதர்களும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள்னார் கர்த்தர். ஏன் வந்து எல்லா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை விட இயேசு பெரியவர் சொல்லுங்க? அவங்க எல்லாம் புனிதர்கள், இவரோ புத்திரன். ஆமென், புத்திரன்.